ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஈஸி சேனல். நாம் இன்னைக்கு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் 2 சின்ன பட்டையும் 3 லவங்கையும் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் ரெண்டுமே எண்ணெயில் பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாவை பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது கூடவே 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே. அப்போ சீக்கிரமாக தக்காளி நல்லா மேஷ் ஆயிரும். இந்த கிரேவிக்கு தேவையான 4 முட்டையை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை காய் துருவுறத வச்சு நீங்கள் முட்டையோட மஞ்சக்கரும் வெள்ளைக்கருவியும் அதில் துருவியும் எடுத்துக்கலாம். நான் இப்படி சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது கூடவே இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா நல்லா வதங்கிட்ட அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த கிரேவி 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா மஞ்சக்கருவெல்லாம் நல்லா கரைஞ்சி கிரேவி திக்காக மாறிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி தூவி ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி குக் ஆயிரும். இந்த கிரேவியை நீங்களும் சப்பாத்தி பூரி கூட வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.